சகல கனத்திற்கும் பாத்திர, சகல மகிமைக்கும் பாத்திர. ஓ பரலோகத்திலே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். இந்த பூமியிலே ஆராதனைக்குரியவர் ஒருவரே, அது நீர் மாத்திரம்தான் எங்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஓ ஹalleluya. ஓ உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமங்களினால் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. எங்கள் எலியோ நீர் வாழ்க, எங்கள் இம்மானுவேல் தெய்வம் நீர் வாழ்க, எங்கள் எல் ஷடாய் நீர் வாழ்க ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. இடத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் நீர் அப்படியே மகிமைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சபையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் ஓ மகிமை உள்ளவராய் வீற்றிருக்கிறனே ராஜாதி ராஜானே. ஓ தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆளுகைக்குரியவர். ஓ ஆளுகை செய்கிறவர், எங்களை நடத்துகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறார். அப்படியே நிற்கும் பொழுது சர் வெஸ்லி அவர்கள் ஜெபக்குறிப்புகளுக்கு அஜயிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை சேர்ந்து பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் கர்த்தாவே சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலே ஆண்டவரே, சபையின் ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காய் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே, சகோதரி நிஷாவுக்கு கேன்சர்லேருந்து நீ சுகம் கொடுத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த குழந்தையை தேவ பயத்திலே வளர்க்க நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரை இன்று தாயகம் செல்லும் வினு ராஜ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். நாளை தாயகம் செல்லும் அந்தோணி ராஜுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரர்களுக்கு ஆண்டவரை நீ நல்ல பிரயாணத்தை வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சுகபத்திரமாக சென்று ஆண்டவரை இந்தியாவில் கழிக்கிற நாட்களை தேவ பயத்தோடு கர்த்தருக்கு மகிமையாக செலவு பண்ண நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஆண்டவரே சகோதரி ராமராஜின் மகள் கார்த்திகாவாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறோம். நல்ல நீடித்த ஆயுசனை கொடுத்து ஆண்டவரே தேவனுக்காய் வாழும்படியாக நீ கிருபை செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்கள் சபையில் ஆண்டவரே அநேகர் ஜெப விண்ணப்பமாக சுகவீனத்துக்காக வைத்திருக்கிறார் கர்த்தாவே. ஆண்டவரே சுகவீனத்தை நீ மாற்றுகிற தேவன் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை அப்பா. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. குழந்தை மதுராவுக்காக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில பிரெயின் டியூமருக்காக சிகிச்சை பெற்றுக்கிற ஜியோவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மகனை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுரேஷன் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த சகோதரிக்கு கர்த்தர் தாமே விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை விடுதலை தர வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த இன்பராஜன் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். ரத்தத்தில் உள்ள குறைகள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை போல ஆண்டவரை விடுதலை தர வல்லவர் நீர் யாரும் இல்லை அப்பா. ஆண்டவரே நீரே கிருபையின் தேவன், இரக்கங்களின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில ஜியோவிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போன்ல இருக்கிற டிவிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரர் சாமுக்காக ஜெபிக்கிறோம். விதமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய நோய்களை எல்லாம் நீ சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் குணமாக வசனத்தின்படி ஆண்டவரே விடுதலை கிடைக்கும்படியாக பாரத்தோடு சபையாக ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. நீரே கிருபைச்சியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த வேளையிலே ஆண்டவரே சபையிலே அநேகர் சுகவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே பல்வேறு விதமான பாரங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவை உண்டோ தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தர தேவனா இருக்கிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டக்கா நன்றி செலுத்துறோம். ஏற்ற சமயத்தில் பதில் தர போறக்கா நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் பரம தகப்பனே ஆமென். மறுபடியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நாளிலே முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்று ஃபர்ஸ்ட் டைம் யாராவது புதிதாக இங்கே வந்திருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்பீர்களாக.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களில் கொடுக்கப்படுகிற இந்த குறிப்பு அட்டையிலே எழுதி கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுத்து செல்லுங்கள். கூட்டம் முடிந்த பின் நீங்கள் நிற்கவும் உங்களை சவுல் சந்திப்பார்கள். அப்படியே நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதுபோல இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் தயவாய் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல திருமண நாளை நினைவு கொண்டாடுகிறவர்களும் வெட்டிங் அனிவர்சரி இவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து துரை அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாருமே இணைந்து பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் தேவன் தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிதாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாசல் இந்த நாளிலே திறந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பின் ஆழத்தை இன்னும் புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளை